அக்குபஞ்சர், அக்குப்ரெஷர். இன்றைய தினம் நாம் பார்க்க போகின்ற புள்ளி ரென். ரென் என்றால் REN நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ரென் 24 அப்படிங்கிற புள்ளியை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது இன விருத்தி சக்தி ஓட்டப்பாதை என்று கூட நாம் சொல்லலாம். REN 24 என்பது இனவிருத்தி சக்தி ஓட்டப்பாதை. இந்த ரென் 24 என்கின்ற புள்ளியை நாம் ஆக்டிவேட் செய்தால் கீழ்கண்ட இந்த வியாதிகள் எல்லாம் நிவாரணம் கிடைக்கும். இந்த தொந்தரவுகளிலிருந்து விடுபடலாம். இவற்றினால் நமக்கு எந்த விதமான வலிகளோ அல்லது உபாதைகளோ ஏற்படாது. முகவாதம், கண் நரம்பு வலி, கழிவுகளை வெளியேற்றும் புள்ளின்னு கூட சொல்லலாம். இந்த புள்ளியை நீங்கள் ஆக்டிவேட் செய்தால் உங்கள் உடலில் ஏற்படுகின்ற கழிவுகள் அனைத்தையும் விரைவாகவே வெளியேற்றி விடுகின்ற புள்ளி. மேலும் கீழ் வரிசை முன்பற்களில் தொந்தரவு இருந்தால் கூட இந்த புள்ளியை ஆக்டிவேட் செய்வதால் அது நிவாரணம் கிடைக்கும். இந்த REN 24 என்கின்ற புள்ளி இது எங்கே இருக்கிறது? உடலின் ஃபோட்டோ காண்பித்திருக்கிறேன். ஃபோட்டோவையும் நீங்கள் பாருங்கள், ஈஸியாக தெரிந்து கொள்ளலாம். உடலின் முன்புற மத்திய கோட்டின் கீழ் உதட்டின் கீழ் விளிம்பில் அமைந்திருக்கிறது. ஃபோட்டோ பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக தெரியும். இந்த ரென் 24 என்கின்ற புள்ளி இந்த இடத்துல இருக்கும். இந்த இடத்த நீங்கள் பார்க்கலாம். இதுதான் இந்த இடத்த புள்ளி. சின்ன பள்ளமாக கூட இருக்கும். இதை நீங்கள் கிளாக் வைஸ் 24 முறை, ஆன்டி கிளாக் வைஸ் 24 முறை செய்து கொண்டால் ஆக்டிவேட் ஆகிவிடும். நான் முன்பதிவுகளில் சொன்ன மாதிரி அந்த உபகரணங்களாலும் செய்து கொள்ளலாம், உங்கள் விரலாலும் செய்து கொள்ளலாம், அல்லது பால் பாயிண்ட் பேனாவெல்லாம் செய்து கொள்ளலாம். இவைகளெல்லாம் செய்தால் இந்த புள்ளி ஆக்டிவேட் ஆகிவிடும். திரும்பவும் சொல்லுகிறேன், ரென் 24 என்கின்ற இந்த புள்ளி இன விருத்தி சக்தி ஓட்டப்பாதை. இந்த புள்ளியை நாம் தினசரி 3 வேளையும் ஆக்டிவேட் செய்து கொண்டால் முகவாதம், கண் நரம்பு வலி, கழிவுகளை விரைவில் வெளியேற்றும் புள்ளி, கீழ் வரிசை முன்பற்களில் ஏற்படுகின்ற தொந்தரவுகள், சில பேருக்கு கன்னத்தை வலிக்கிற மாதிரி இருக்கும். இந்த புள்ளி ஆக்டிவேட் செய்தால் அந்த கன்னத்தில் இருக்கிற நரம்பு வலியெல்லாம் கூட குணமடையும். இது உடலின் முன்புற மத்திய கோட்டின் கீழ் உதட்டின் கீழ் விளிம்பில், கீழ் உதடு அந்த கீழ் விளிம்பில் இந்த இடத்தில் நீங்கள் கையை வைத்து பார்த்தா புள்ளி தெரியும். இதையெல்லாம் லைக்